அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. ஜென் இசட் தலைமுறையில் பெண்களின் மனநிலை எவ்வாறு செயல்படுகிறது, இவருடைய வாழ்க்கை சூழல் எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜென் இசட் தலைமுறையில் பிறந்தவங்க படிக்கிறாங்க, மார்க் எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க எமோஷ்னலாக அதிகமான டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. குடும்ப சூழலில் பார்த்தோம்னா, பெற்றோர்களோட ஜாலியாக பேசுனா, சிரித்து பேசுனா சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் வேலைகள், அதாவது வீடு கூட்டுறதோ பாத்திரம் துலக்கிறதோ இந்த மாதிரி வேலைகள் சொன்னால் கோவப்படுறாங்க. எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, காலேஜில் ஒர்க் இருக்குதுன்னு படிக்க உட்காந்துடுறாங்க. இது பெண்களோட மனநிலை. அப்போது இந்த சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இவர்களுடைய அன்றாட வேலைகளும் கூட தடைபடுது. அந்த அன்றாட வேலைகளை செய்ய சொன்னால் கூட கோபப்படுறாங்க, எரிஞ்சு விழுகிறாங்க. இதே சூழலில் இவங்களோட காலேஜ் படிப்பும் முடிக்கப்படுதுங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு திருமணமாக ஏற்பாடு பண்ணுறப்ப அந்த திருமண நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த திருமணம் செய்யறதுக்கான ஒரு கேப் இருக்குது. 1 மாதம், 2 மாதம் அல்லது 3 மாதம். இந்த நேரத்தில் அந்த மாப்பிள்ளையோட பேச முடியல, இவங்க கூப்பிட்றப்ப அவங்க எடுக்கலைன்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்கிறாங்க, எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிக்கிறாங்க. அப்போது இவங்களே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, இவங்களே ஒரு சிந்தனைக்குள்ளே போயிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பெற்றோர்களுக்கு என்ன நிலைனே தெரியாமல் இதுக்குள்ளே இந்த பெண் அதிகமாக போராடும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஒபிசிட்டியும் அதிகமாகிடுது. அப்போது திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அந்த திருமணத்துக்கு முன்னாடி எப்படி கொஞ்சம் பேசுனாங்களோ அதே மாதிரி தன் கணவன் வாழ்நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கணும், தன் கூடவே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜென் இசட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பெண்களோட மனநிலை இருக்குது. தனக்கு சௌகரியமான இடம் இருக்கணும், தன்னுடைய தேவைகள் பூர்த்தி அடையணும், தான் நினைத்த பொழுது நினைத்தபடி நினைத்தவாறு நினைத்ததை செய்ய வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களிடம் அதிகமான வாக்குவாதம் செய்வது. அதே போன்று கணவனிடத்திலும் கணவனுடைய பெற்றோர்கள் வீட்டில், அதாவது மாமியார் மாமனார் இடத்திலும் அதே போன்று நடந்து கொள்வது மிகவும் வேதனைக்குரியதாக மாறிவிடுகிறது. அப்போ இது போன்ற ஜென் இசட் ஜென்ரேஷனில் பெண்களோட மனநிலை செயல்படும் பொழுது இவர்களுக்கு உடல் சார்ந்த பாதிப்பு சீக்கிரமாகவே, அதாவது ஒரு 35 வயதில் வர்றது 23 வயசு 24 வயசுலேயே இவங்களுக்கு வந்துடுது. இவங்க வீட்டில் வேலைகள் செய்யறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. வீட்டு வேலை செய்யவே இவங்களுக்கு பிடிக்காது. ஒரு சிலர் வீட்டு வேலை செஞ்சுருவாங்க, வீட்டை விட்டு வெளியில் போக பிடிக்காது. அதாவது ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க, ஆனால் அது நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்க, நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க, ஆனால் வேலைக்கு போக மாட்டாங்க, சமூகத்தோடு இணைய மாட்டாங்க, கணவனோட உறவினர்கள் வீட்டிலேருந்து விலகி இருப்பாங்க, இல்லைன்னா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் டைமில் மட்டும் இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களோட மனநிலையில் செயல்பாடில் அதிகமாக இருக்கும். இவங்க, அதாவது ஜென் இசட் ஜென்ரேஷனில் பெண்கள் ஃபேண்டஸியான பெண்களாக இருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டில் அதிகமான ஈடுபாடும் ஆர்வமும் இருப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றது ரொம்ப விரும்புவாங்க. விதவிதமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது கிடைக்கலங்கிற பட்சத்தில் தன்னைத்தானே வருத்திக்குவாங்க, தன் கூட இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்துவாங்க. இவங்க ஒரு ஜாலியான டைப்பில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே இருக்க முயற்சி செய்வாங்க, செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையூறு வருதுங்கிற பட்சத்தில் ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களோட முக அமைப்பு மாறிடும், எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆவாங்க. ஏன் தற்கொலைக்கும் கூட இவங்க முயற்சி செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இந்த ஜென் இசட் ஜென்ரேஷனில் வளரக்கூடிய வளர்ந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். அப்போ இவர்களை எப்படி மாற்றுவது? இது எல்லாம் பெற்றோர்களுக்கு தெரியுது. இந்த பொண்ணு ஆர்கியூமெண்ட் பண்ணுது, பிரச்சனை பண்ணுது, ஹஸ்பண்டோட இணக்கமாக இல்லை, நம்ம கூடயும் சண்டை பிடிக்குது, எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது, திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது, சொன்னாலும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கும் புரியுது. ஆனால் பெற்றோர்கள் சொல்லுவதையும் அந்த பெண் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பெற்றோர்கள் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை எப்படியாவது முறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக பல செயல்பாடுகளும் செய்கிறாங்க. அப்போவும் எந்தவித பலனும் அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்களுடைய வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியான நிலைக்கும் கூட போயிடுது. அந்த கணவன் வீட்டில் அந்த பெண்ணை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
இந்த மாதிரி செயல்பாடுகள் நடக்கிறப்ப இரு முனைகளும் எதிர்வாதங்கள் அதிகமாகிடுது, பிரச்சனைகள் அதிகமாகிடுது, வாழ்க்கைங்கிறது கேள்விக்குறியாக மாறிடுது. இது ஒரு வகையான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இன்னொரு வகையான பாதிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, திருமண வயது ஆகி, அதாவது 25 வயது, 30 வயது, 35 வயது கூட ஆயிருக்கும், திருமணமே வேண்டான்னு சொல்லி பெற்றோர்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. திருமணம் பண்ணி வச்சா நான் ஏதாவது பண்ணிக்குவேன்னு சொல்லி பெற்றோர்களை பயமுறுத்திட்டுருப்பாங்க. பெற்றோர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை இல்லாட்டியும் கூட இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. எதுவுமே நடக்காது போன்று வீட்டுக்குள்ளே இவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று, இவங்க தனிமையில் இருக்க விரும்புவாங்க. உறவினர்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. உறவினர்கள் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இவங்க ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்குவாங்க. தன்னுடைய அதாவது ரிலேஷன்னு சொல்லக்கூடியவங்க வந்தால் கூட இப்படி தான் நடந்துக்குவாங்க. பெற்றோர்களை வெளியில் கூட்டிகிட்டு போகணும், என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுவாங்க. அப்பப்போ வெளியில் போயிட்டு வருவாங்க. தன்னுடைய எண்ணத்தில் செயலில் மட்டுமே சுயநலமாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மற்ற வீட்டில் இருக்கவர்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறத வெறுப்பாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுப்பாங்க, ஆனால் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. நான் ஏதாவது சொந்தமாக செய்கிறேன்னு சொல்லி பணம் வீண் விரயம் செய்வாங்க. இந்த மாதிரி செயல்பாடும் ஒரு வகையான செயல்பாட்டில் ஒரு சிலர் இப்படியும் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த இசட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பெண்களோட மனநிலை, ஒன்று திருமணமாகி வாழ்க்கை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொன்று திருமணமே வேண்டான்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், யாருடைய அட்வைஸும் ஆறுதலும் வேண்டான்னு இருதரப்புமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இவர்களோட செயல்பாடு இருக்கும். ஆனால் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, தன்னைத்தானே வருத்திக்குவாங்க, வேதனைப்பட்டுக்குவாங்க. எந்தவித வழிகாட்டுதல் ஆலோசனைக்கும் இவங்க வரமாட்டாங்கங்கிறது தான் மிகவும் வருந்தக்கூடியதாக இருக்குது. இந்த இசட் ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவங்கள முறைப்படுத்துறது மிகவும் ஒரு சவாலான ஒரு செயலாக தான் இருக்குது. இதுக்கு தான் எங்களோட நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் இவர்களை முறைப்படுத்துவதற்கும் இவர்களுடைய அறிவு பாதையில் பதிவான எண்ணம், சிந்தனை, செயலை மறுசீரமைக்கவும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் இவர்களுக்கான தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை குறைந்தது 3 மாதத்திலிருந்து 3 வருடங்கள் கூட தேவைப்படலாம் இவர்களை முறைப்படுத்துவதற்கு. அதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்துக்கொண்டு வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலையும், பாதிப்பிலிருந்து விடுபட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கும், சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழ்வதற்கான வழிகாட்டுதல் முறைகளை இவர்களுக்கு உளவியல் பகுப்பாய்வின், அறிவு பகுப்பாய்வின் மூலியமாக இவர்களை முறைப்படுத்த உளவியல் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.